ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் போன வீடியோவை இன்றைக்கி தான் அப்லோடே பண்ணியிருக்கோம். நேற்று வீடியோ அப்லோட் பண்ண காணோம் நம்ம சேனலில். அதை நினச்சி யாரும் வருத்தப்படாதீங்க. ஸோ இதையும் தான் சொல்கிறேன், உங்கள் பேரை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிக்கிங்க. எந்த ஸ்கூலு, எந்த ஊர், எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுவீங்க. உங்கள் பேரை நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் படிக்கிறேன். போன வீடியோ யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அதிலே கமெண்ட் பண்ணுங்கள், இதில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோனா நாளைக்கு வர வீடியோவில் ஃபஸ்ட்டு உங்கள் பேரை படிச்சுட்டு தான் ஆரம்பிக்கிறேன். ஸோ யாருமே நம்ம சேனலை மிஸ் பண்ணாதீங்க. நம்ம சேனலில் போடுற கண்டென்ட் வெரி வெரி வேல்யூபிள். நீங்கள் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தா கூட 3rd சாப்டர்லேருந்து இந்த கொஸ்டின் தான் வந்திருக்கும். அது நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போகும்போது உணர்வீங்க. மந்த்லி டெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சது ஆகஸ்ட் மந்த்லி டெஸ்ட்டுக்கு அப்படியே ஒரு ஃபஸ்ட்டு 5 சாப்டரோ வால்யூம் 1 ஃபுல்லாகவோ வைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் ஆரம்பித்த மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அதுக்குள்ளே ஆகஸ்ட் வந்துருச்சு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இன்னும் 6 மாதம் தான் இருக்குது 12th முடிய. அப்படி இப்படின்னு பயமுறுத்த ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம சீக்கிரமாகவே போர்ஷனாக முடிச்சுருவோம். நீங்கள் இதை படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகாமல் படிங்க. கன்ஃபியூஸ் ஆகாமல் படிச்சிங்கனாலே அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ கொஸ்டினையும் படிச்சுடுவாங்க. கொஸ்டினுக்கு ஒன்று கேட்டிருப்பாங்க, ஆன்சர் மாற்றி எழுதிடுவாங்க. ஆக்சுவலி உண்மையான கொஸ்டினோட ஆன்சர் கூட அவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனால் மாற்றிடுவாங்க எழுதும்போது. ஸோ அதுதான் சொல்கிறேன், என்ன தான் நீங்கள் தெளிவாக படித்தாலும் கொஸ்டின் வித் ஆன்சரோடு படிங்க. ஏதாச்சும் மாற்றி எழுதி வச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நிறையா படிச்சிங்கன்னா மறக்க வாய்ப்பு இருக்குது, கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு அதிகம். போன தடவை டெக்காத்லான் ப்ராசஸோடு விட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 21th கொஷின், ரைட் அபவுட் த ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு. ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ப்ளீச்சிங்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. சுத்தம் பண்ணுறது தான் ப்ளீச்சிங்கிறது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சது. இப்போ இங்கே எப்படி இருக்குன்னா, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர், தண்ணி இருக்கும் நிலையில் சல்ஃபர் டை ஆக்சைடு, அதாவது இங்கே சல்ஃபர் டை ஆக்சைடோட ப்ளீச்சிங் ஆக்ஷனை பற்றி தான் கேட்டிருக்காங்க. சரியான இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ளீச்சர்ஸ் கலர்டு உல், கலராக இருக்கிற உல், சில்க், ஸ்பாஞ்சஸ் அண்ட் ஸ்ட்ரா. இங்கே பாருங்கள், இங்கே இன்டூ தனி இன்டூ கலர்லெஸ் டியூ டு இட்ஸ் ரிடக்ஷன் ப்ராப்பர்ட்டி. அது ரிடக்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் சல்ஃபர் டை ஆக்சைடு போட்டு அதில் உல், சில்க்கு, ஸ்ட்ரா, ஸ்பாஞ்ச் எதுவும் முக்கியம் எடுத்தாலும் அதுக்கு கலர் அப்படியே தனியாக தண்ணியிலே வந்துடும். டியூ டு இட்ஸ் ரிடக்ஷன் ப்ராப்பர்ட்டி. முதல்ல சல்ஃபர் டை ஆக்சைடுனா SO2. அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். SO2 தண்ணி சேர்க்குறாங்க. 2 H2O சேர்த்தா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். H2SO4 வந்துடும். H2SO4 ப்ளஸ் 2 H தனியாக வந்துடும். ஓகேங்களா? இது கூட நீங்கள் இந்த உல், சில்க்கு, ஏதாவது சம்திங் கலர்டு ஆப்ஜெக்ட் தான் எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அது அந்த 2X இருக்கிறதுனால அந்த கலர் இது கூட தனியாக கலர்லெஸ்ஸாக மாறிடும் ஆப்ஜெக்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிடாக மாறி மீதி 2 ஹைட்ரோஜனாக தள்ளி விட்ருங்க. அந்த 2 ஹைட்ரோஜன் ரெடியூஸ் ஆகி வெளியே வந்துடுங்க. அது கலர் கூட சேர்ந்து அது கலரை எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ அது கலர்லெஸ்ஸாக மாறிடுங்க. இவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பேர் போட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் யார் இது கேட்காது எனக்கு தெரியும். ரைட்டா? என்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோமா? சரி விடுங்க. ரைட் அபவுட் த ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு. சல்ஃபர் டை ஆக்சைடோட ரெடியூசிங் போன தடவை நல்லா கேட்டுக்கோங்க. போன தடவை ப்ளீச்சிங் ஆக்ஷன் பார்த்தோம். ப்ளீச்சிங் எப்படி நடக்குதுன்னா ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டினால் நடக்குது. சரி, இப்போ ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டியை பற்றி சொல்கிறது அப்படின்னா, SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு ரெடியூசஸ் குளோரின் இன்டூ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அது என்ன சொல்கிறாங்கன்னா, இது இது சல்ஃபூரிக் ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு குளோரின் என்ன மாற்றினா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடாக மாற்றிடும். என்ன பண்ணுறீங்க, இந்த சோடியம் டை ஆக்சைடு போடுறீங்க, கூட கொஞ்சம் தண்ணி சேர்க்குறீங்க, கொஞ்சம் என்ன சேர்க்குறீங்கன்னா குளோரின் சேர்க்குறீங்க. குளோரினில் C இருக்குது. நீங்கள் தண்ணியில் அப்போ என்ன கரைச்சிங்கன்னா, இந்த Cl கரைச்சிங்கன்னா என்ன சொன்ன, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு ஃபார்ம் ஆக தான் வாய்ப்பு அதிகம். அது சொன்னா இல்லையா? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் H2O, முதல்ல இந்த 2 காம்பினேஷன் எது ஃபார்ம் ஆக பார்க்குதோ அதை பாருங்கள், அதை ஃபஸ்ட்டு சேருங்கன்னு சொன்னா இல்லையா? ஸோ அதனால தான் இங்கே இவங்க முதலே சொல்லிட்டுருக்காங்க. இப்போ நாம் ஃபஸ்ட்டு சொன்னோம்னா பாருங்கள், SO2 2H2O ஒரு Cl2 இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு H2SO4 சேர்க்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்மக்கிட்ட மொத்தம் எத்தனை Cl2 இருக்குதுன்னு பாருங்கள். 2 Cl2 இருக்குது, அதாவது 2 குளோரின் இருக்குது. இப்போ எத்தனை ஆக்சிஜன்? 4 ஆக்சிஜன் இருக்குது.
சாரி 4 ஹைட்ரோஜன் இருக்குது. ஸோ அப்போ 2 ஹைட்ரோஜன் 2 குளோரின் சேர்த்து 2HCl நீங்கள் ஃபஸ்ட்டே எழுதிருங்க. இப்போ மிச்சம் மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள். H2SO4 இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே இந்த 2 இது சேர்த்தா எவ்வளோ இருக்குது? இந்த 2 ஆக்சிஜனையும் இந்த 2 ஆக்சிஜனையும் சேர்த்தா 4 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இங்கே 2 ஹைட்ரோஜன் பெண்டிங்கில் இருக்குது. அதுதான் H2SO4. இன்னும் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொன்னால் எழுதியே தான் காட்டணும். எழுதி காட்ட இடம் எங்கேயாவது இருக்கா? அங்கே இருக்குது. கீழே எழுதி காட்டுறேன், நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. ஆக்சுவலி ஒரிஜினல் ரியாக்ஷன் இங்கே இருக்குது. ஒரு கண் வச்சுக்கோங்க மேலே, ஒரிஜினல் ரியாக்ஷன் மேலே. உங்களுக்கு நல்லா புரியுன்றதுக்காக நான் எழுதியே காட்டுறேன். SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ளஸ் 2H2O ப்ளஸ் Cl2. இதானுங்க ரியாக்ஷனு. இது வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இங்கே 2 Cl2 இருக்குது, 4 ஹைட்ரோஜன் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் 2HCl ஃபார்ம் ஆகலாம் அப்படின்றது நானே எழுதிடுறேன். ஸோ ஓகே, இப்போது இந்த 4 ஹைட்ரோஜனில் 2 நான் யூஸ் பண்ணிட்டேன். அப்போ மீதி எத்தனை ஹைட்ரோஜன் இருக்குன்னா H2, 2 ஹைட்ரோஜன் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த 2 இதுக்கும் சொந்தம், இந்த ஆக்சிஜனுக்கும் சொந்தம். ஸோ என்ன எழுதலாம், இங்கே ஆல்ரெடி ஒரு 2 O2 இருக்குது. ஸோ ஓகேவா? ஸோ SO4 எழுதிக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பர். ஏதாவது புரியலனா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேரை போட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அப்படின்னா தான் எனக்கு தெரியும். ஓகே, வீடியோ வேறு எவ்வளோ நேரம் போகுதுன்னு தெரில, 6 நிமிஷம் தான் இருக்குது. ஓகே, குட். அப்புறமா வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்னட் ஹாலஜன் காம்பவுண்ட்? வெரி இம்பார்ட்டண்ட். இது ஒன்று இருக்குது. 4th கொஷினில் ஒரு கொஷின் இருக்குது. அதை அப்படியே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நான் அந்த கொஷினை ரொம்ப சொல்கிறேன் பாருங்கள், அப்படியே போட்டு குழப்புவாங்க. சரி, அதனால உங்களுக்கு ஐயோன்னு ஆயிரும் நிறைய தடவை பார்க்கும்போது. சரி தானே? இப்போ பார்க்கலாமா? இந்த டப்பா எடுத்துகிற மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. பார்க்கலாமா? த சென்டர் ஆட்டம் வில் பி த லார்ஜர் ஒன். சென்டராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆட்டம் இப்போது பாண்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம், எல்லாம் கோவலன்ட் பாண்டில் இருக்குது. சரிதானே? இதோட நியூக்ளியஸ் இது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சென்டரில் இருக்க ஆட்டம் தான் பெருசாக இருக்கும். இது சென்டராக இருக்க முடியுமா? இல்லை. சென்டராக இருக்கிறது எப்பவும் பெருசாக இருக்கும். அதான் இங்கே சொல்ல வராங்க. It can be formed only between 2 halogen and not more than 2 halogen compound. அதாவது இது வந்துட்டு 2 ஹாலோஜன் காம்பவுண்டுக்கு நடுவில் மட்டும்தான் நடக்கும். அது 2க்கு மேலே இருந்தால் நடக்காது. இப்போ பாருங்கள், 2 ஹாலோஜன் காம்பவுண்ட் இருந்தால் தான் நடக்கும். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்றா இருந்தால் நடக்காது. இது இன்னட் ஹாலோஜன் காம்பவுண்ட்டு ஃபார்ம் ஆகாது. ஏன் சொல்ல வராங்கன்னா, இன்னட் ஹாலோஜன் காம்பவுண்ட்னா செயினாக இருக்கணும். செயினாக ஃபார்ம் பண்ணுறது தான் இன்னட். இப்படி இருந்தால் தான் அது இன்னட் ஹாலோஜன் காம்பவுண்ட். செயின் படிக்கும்போதே நம்ம பார்த்துருப்போம். இன்னட் ஹாலோஜன் காம்பவுண்ட்னா ஒரு ஹாலோஜன் காம்பவுண்ட் இன்னொரு ஹாலோஜன் காம்பவுண்ட் கூட ஃபார்ம் ஆகி செயினாக மாறும். செயினாக இருக்குன்னு நான் இங்கே தான் சொல்லியிருக்கேன். பாருங்கள், நம்ம மேலேயே பார்த்துருப்போம். வாட் இஸ் இன்னட்? இங்கே பாருங்கள், இன்னட் ஹாலோஜன் காம்பவுண்ட்னா ஹாலோஜன் கம்பைன்ஸ் வித் அதர் ஹாலோஜன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஏ சீரியஸ் ஆஃப் காம்பவுண்ட். பார்த்தீங்களா, சீரியஸாக இருக்கணும். அதை விட்டு கும்பலாக இருந்தீங்கன்னா அவ்வளோதான், ஃபார்ம் ஆகாது. சரிதானே? ஃப்ளூரின் can't act as a center metal atom being the smallest one. சென்டர் ஆட்டமாக இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்ப்ளிட் வருது. ஆட்டம் இது தனியாக, பீயிங் தனியாக. இங்கே பார்த்துங்க, ஆட்டம் தனியாக, பீயிங் தனியாக. ஃப்ளூரின் இருக்கிறதுலே ரொம்ப குட்டி. ஏன்னா ஒரு எலக்ட்ரான் தானே கம்மியாக, அதனால் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அப்படியே சுருங்கி இருக்கும் ஃப்ளூரின். அதனால் அது சென்டராக இருக்க வாய்ப்பே இல்லை. ஓகே, தே கேன் அண்டர்கோ ஆட்டோ அயனைசேஷன். அதனாலே அயனைசேஷன் ஆக முடியும். தேர் த ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அது வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இதுங்கெல்லாம் ஓகேங்களா. இதுதான் இதோட ப்ராப்பர்ட்டிஸ். ப்ரூவ் தட் நைட்ரிக் ஆசிட் இஸ் அன் ஆக்சிடேஷன் அண்டு நைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஓகேங்களா, ஆக்சிடைசிங் அண்டு நைட்ரேட்டிங் ஏஜென்ட் ரெண்டுத்தையும் நான் ப்ரூவ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் மெட்டல்ஸ் லைக் கார்பன், சல்ஃபர், ஆக்சைடு,
Non-metals like carbon, sulfur or oxidized by nitric acid. சரிதானே? கார்பன், சல்ஃபர் எல்லாத்தையும் வந்து நைட்ரிக் ஆசிட் வச்சு ஆக்சிடைஸ் பண்ணலாம். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்களா, அதான் சொல்லலாம். கார்பன், சல்ஃபர் ஆக்சிடைஸ்ட் பை நைட்ரிக் ஆசிட். என்ன சொல்கிறாங்க? நைட்ரிக் ஆசிடை ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் நைட்ரேட்டிங் ஏஜென்ட்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. நான் மெட்டல் எதாக இருக்கணும், எக்ஸாம்பிளுக்கு இவங்க கார்பனும் சல்ஃபரும் எடுத்திருக்காங்க, ஓகேங்களா? ஆர் ஆக்சிடைஸ்டு பை நைட்ரேட்டிங் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கார்பன் எடுத்துகிட்டு போயிட்டு நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணால் 4 இது எடுத்திருக்காங்க, HNO3 எடுத்திருக்காங்க. இங்கே பார்த்தா தெரியும். இந்த சியும் இங்கே இருக்கிற 4 3 4 சார் 12 ஆக்சிஜன் கூட 12 இருந்து 2 ஆக்சிஜன் வந்துட்டு CO2 ஃபார்ம் ஆகிருக்கு. நான் போன வீடியோவில் நல்லா தெளிவாக பார்த்துன்னு சொல்லியிருப்பேன். H2O, CO2 எல்லாத்தையும் தான் சொல்லியிருப்பேன். நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். சரி பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு CO2, அடுத்த H2O எங்கேயா ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கா பாருங்கள். இப்போ பாருங்கள் 4 H இருக்குது, அதாவது 4 H இருக்குது. அப்போது இங்கே 12 Hல் இன்னொரு 2 ஓவை கடன் வாங்கினா 2 H2O போட்டாச்சு. இப்போ மீதி என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 4 இது இருக்குது, 8 O இருக்குது. ஸோ 4 முன்னாடி போட்டு N போட்டு O2 போட்டுக்கலாம். சரி சார், சல்ஃபர் தானே கேட்டிருக்காங்க. சல்ஃபருக்கு இப்போ நான் கீழே எழுதுறேன். ஆஹா, தாராளமாக இடம் இருக்குது. சல்ஃபருக்கு நான் எழுதுனா பாருங்கள். சல்ஃபர்னால் S + 4HNO3. அவ்வளோதான். CO2க்கு பதிலாக SO2 ஃபார்ம் ஆயிரும், சல்ஃபர் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆயிரும். 4 அதே தான். இங்கே பாருங்கள், திருப்பி எத்தனை இருக்குது பாருங்கள். 3 4 சார் 12 இருக்குது, அதில் 2O யூஸ் பண்ணிட்டேன். அப்போது 4 H இருக்கா, 4 H இருந்தால் 2 H2O எழுதிடலாம். இப்படி தான் கெமிஸ்ட்ரி பார்க்கணும் இங்கே எப்போ பார்த்தாலும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 4 இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம் தானே. ஸோ 4N மீது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஓவில் 2 ஓவை இங்கேயும் 2 ஓவை இங்கேயும் போட்டாச்சுன்னா மீதி எத்தனை இருக்கும்? 8 ஓ இருக்கும். அந்த 8 ஓவை இங்கே ஒரு O2 போட்டிங்கன்னா 4 2 சார் 8 பேலன்ஸ் ஆகிடுச்சா, அவ்வளோதான். ஓகே, 25 இன்னொன்று இருக்கும் போல். நைட்ரிக் ஏஜென்ட்டு ப்ரூவ் பண்ணும் போலையே. நைட்ரிக்னால் ஒன்றும் கிடையாது. நைட்ரிக் ஆசிட் replaces hydrogen atom from organic compound with nitronium ions. This is called nitration. நைட்ரிக் ஆசிட் வந்துட்டு ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸ் வந்துட்டு ஆர்கானிக் காம்பவுண்டில் வந்துட்டு நைட்ரோனியம் அயான்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணும். சரிதானே? நைட்ரிக் ஆசிட் வந்துட்டு நைட்ரோனியம் அயானை வச்சு ஹைட்ரோஜனை ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு ரீப்ளேஸ் பண்ணும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நைட்ரேஷன் சொல்லுவாங்க. ஆர்கானிக் காம்பவுண்ட் என்ன? பென்சின். HNO3னா என்ன? நைட்ரிக் ஆசிட். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இந்த ஒரு H மட்டும் தனியாக போய் H2O. சரிதானே? என்ன சார் ஒரு H தான் சொன்னீங்க, H போயிருக்குன்னா இங்கே பாருங்க, இங்கே ஒரு H. சரிதானே? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அப்போவே சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு O எடுத்துக்கோங்க, இங்கே ஒரு H, இங்கே ஒரு H எடுத்திங்கன்னா C6H5NO2 + H2O வந்துடும். ஓகே, இந்த 2 கொஸ்டினும் கூட ஈஸி தான். இந்த வீடியோவிலே பார்த்துடலாமா? டைம் ஆல்ரெடி 13 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மட்டும் தனியாக ஒரு வீடியோ பார்த்து அப்லோட் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோ, இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட அவங்க பேரையும் கமெண்ட் பண்ணுவீங்க. அவங்க பேர் போட்டு LASTன்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு பேரை ஃபஸ்ட்டு படிக்கிறேன். ஏன்னா யாருக்கும் தெரியாது இல்லையா, ஸ்டார்டிங் வீடியோ பார்த்துட்டு ஓடி போனவங்களுக்குலாம் இந்த விஷயம் தெரியாது. லாஸ்ட் வரைக்கும் நான் பார்த்தேன் சார்ன்றவங்க மட்டும் கமெண்ட் பண்ணி வைங்க. அண்ட் தேங்க்யூ. See you in the next video. Bye.